ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன பிரபாஸோடைய த ராஜா சாப் தெலுங்கு தமிழ் டப்புடு மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் பிரபாஸோட தாத்தா வீட்டை விட்டு ஊரை விட்டு போயிட்டுருப்பார். ஸோ அவர் ஏன் போனார், எதுக்கு போனார், அந்த போன தாத்தாவை பிரபாஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் ஹைதராபாத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் வரும் பிரபாஸ்க்கு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் அவர் சொந்த ஊரை விட்டு ஹைதராபாத் போவார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அவர் தாத்தாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆச்சு, அவர் எப்படிலாம் சமாளித்து வந்தாருன்னு தான் இந்த த ராஜா சாப் படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு பிடிக்கல. ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த ராஜா சாப். இந்த படத்தில் எடுத்துக்கிட்ட ஸ்டோரியும் சரி, எடுத்த விதமும் சரி, அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல. இந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் எதுன்னா அது பிரபாஸ் தான். இப்போ இருக்கிற ஒரு ஆக்ஷன் பேக்கர் பிரபாஸில் தெலுங்கு சினிமா அதிகமாக பார்க்கணும்னு தெரியும். அப்போது டார்லிங் பிரபாஸ் அப்படின்னா யாருன்னுட்டு, ஸோ அந்த டார்லிங் பிரபாஸை திருப்பி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ரொம்ப காமெடி பண்ணி ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு பிரபாஸாக இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது வரைக்கும் வேணால் ஓகே, பட் அதை தாண்டி இந்த படத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. தமன் அவருடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தாண்டி இந்த படத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் இந்த படத்தை இன்னும் சூப்பராக எடுத்துருந்தால் இந்த படம் பெரிய ஹிட்டாக இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் டைரக்ஷன் தான் சரியே இல்லை. ஸ்டோரியும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி, டைரக்ஷனும் சரி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்கு 3 மணி நேரம் கிட்ட ரன் டைம், அது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தால் இந்த படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னுட்டு என்னோடய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எல்லோரும் இந்த ராஜா சாப் படத்தை பார்த்தீங்களா இல்லையான்னுட்டு. ஸோ அப்படி பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.